நாமத்துக்கு துதி மகிமை உண்டாகட்டும். आज भी हम परमेश्वर के बारे में और जानकारी वचन के आधारित पाने के लिए हम कोशिश करेंगे. இன்றைக்கும் நாம் தேவனை குறித்ததான அறிவை வசனத்தின் அடிப்படையிலே பார்ப்பதற்கு முயற்சி எடுப்போம். हम परमेश्वर को कितना भी जाने उसकी सारी पहलुओं को समझना उतना आसान नहीं है. நாம் தேவனை எவ்வளவு ஆழமாக அறிந்து பார்த்தாலும் அவரை எல்லா கோணத்திலும் அல்லது முழுமையாய் அவரை அறிவது கடினமான காரியமே. इसलिए बाइबल हमें उत्साहित करती है पवित्र लोगों के साथ मिलके उसको पहचानने के लिए कोशिश करो. ஆகையாலே வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து இணைந்து அவரை அறிய முயற்சி எடுங்கள். जब कभी हम उसके वचन के अंदर जाते हैं எப்பொழுதெல்லாம் அவருடைய வசனத்துக்குள்ளே போகிறோமோ उसकी एक तरीका जैसा एक डायमंड में अलग अलग पहलू होता है उसको हम समझ पाते हैं. எப்படி ஒரு டயமண்ட்ல வேறு வேறு கோணங்கள் இருக்கிறதோ அல்லது வேறு வேறு பக்கங்கள் இருக்கிறதோ அப்படியே நாம் அவரை அறிந்து கொள்கிறோம். इसलिए हर एक हफ्ता हम परमेश्वर को उसके वचन के आधार पर पहचानने के लिए कोशिश करते हैं. ஆகையாலே ஒவ்வொரு வாரமும் அந்த தேவனை அவருடைய வசனத்தினாலே அறிய முயற்சி எடுக்கிறோம். आज मेरे साथ खोलिएगा रूत की किताब उसका दूसरा अध्याय. இன்றைக்கு என்னோடு கூட திறவுங்கள் ரூத்தினுடைய புத்தகம் அதனுடைய 2வது அதிகாரம். उसका 12वां पद पर हम अपना ध्यान को आकर्षित करेंगे. அதனுடைய 12வது வசனத்திலே நம்முடைய கவனத்தை நாம் ஈர்க்க போகிறோம். रूत की किताब उसका दूसरा अध्याय 12वां पद को देखेंगे. ரூத்தினுடைய புத்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். यहोवा तेरी करनी का फल दे और इज़राइल का परमेश्वर यहोवा जिसके पंखों तले तू शरण लेने आई है तुझे पूरा बदला दे. கர்த்தர் உனக்கு நிரந்தர பலனளிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் அவருடைய சிறைகளின் கீழே உனக்கு அடைக்கலம் தருவாராக. प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. यहाँ पर इस वचन में हम रूत के साथ बोवास जो बातों को कहता है हम देख पाते हैं. இங்கே நாம் போவாஸ் என்பவன் ரூத்தோடு கூட பேசுகிற காரியத்தை பார்க்க முடிகிறது. यहाँ बोवास परमेश्वर की एक गुण को यहाँ रूत को सिखाते हुए रूत को प्रकट करते हुए हम इस वचन में देखते हैं. இங்கே போவாஸ் என்பவன் தேவனுடைய ஒரு குணத்தை ரூத்துக்கு வெளிப்படுத்துகிறதை அல்லது ரூத்துக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். उसको देखने के पहले हम रूत की कहानियों को थोड़ा सा याद करें ताकि इस वचन की महत्वता को हम समझ सकें. அதை அறிவதற்கு முன்பதாக அந்த ரூத்தினுடைய கதையை கொஞ்சம் பார்த்துவிட்டு இந்த வசனத்தின் மகத்துவத்தை அறிய முடியும். हम में से बहुत लोग रूत की बैकग्राउंड को जानते हैं நம்மிலே अनेகர் ரூத்தினுடைய பின்னணியை அறிந்திருக்கிறோம். और उसकी जन्म जो है ये मोवा परिवार में हुआ है. அவருடைய பிறப்பை எடுத்து பார்த்தால் ஒரு மோவாபிய ஸ்திரியா இருக்கிறாள். मोवाबियों को हम बाइबल के अनुसार देखते हैं वो श्रापित संतान है. மோவாபியரை வேதத்தின் அடிப்படையில் பார்த்தால் அந்த மோவாபியர் சாபத்துக்கீடானவர்கள். आपको इतिहास मालूम है लूत को उसके लड़कियों ने बर्बाद करके उसके द्वारा जो बच्चे आए थे दुनिया में उसके संतान है मोवाब. நீங்கள் அறிந்திருக்கிறபடி லோத்தை பார்க்கும் பொழுது அந்த லோத்தினுடைய அந்த பிள்ளைகள் அவனை அங்கே கெடுத்து போடுகிற வேளையிலே அவன் மூலமாக பிள்ளைகள் வந்தார்களே அந்த சந்ததியிலே வந்த சந்ததி ஒன்றுதான் இந்த மோவாபிய சந்ததி. इसलिए मोवाब को इजरायली लोग कभी देखने तक नहीं चाहते थे. ஆகையினாலே இஸ்ரவேலரானவர்கள் இந்த மோவாபியரை பார்க்க கூட விரும்பவே இல்லை. क्योंकि यहूदियों के दिल में ये विचार पाया जाता था ஏனென்றால் யூதர்களுடைய மனதிலே இப்படியாக எண்ணம் இருந்தது. अगर एक यहूदी गैर यहूदी से शादी करेगा उसको लोग कुत्ता कहते थे. ஒரு யூதன் யூத நல்லாத ஒருவனை திருமணம் செய்தால் அவனை பார்த்து நாய் என்று சொல்லி அழைப்பார்கள். अगर मिलावट की शादी में उस प्रकार का विचार रखने वाले लोगों ஒருவேளை கலப்பு திருமணத்திலே இப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாய் இருக்கிற அந்த ஜனங்கள் बिल्कुल गलत तरीका से पैदा हुए एक बच्चे के बारे में क्या सोचते हैं, एक संतान के बारे में क्या सोचते हैं. ஒரு தவறான வழியிலே அல்லது உறவிலே பிறந்த ஒரு மகனையோ மகளையோ எப்படியாக அவர்கள் கொடூரமாய் நினைப்பார்கள். लेकिन कैसा कैसा तो नवोमी ने अपने बेटों को शादी कराने के लिए मोवाबिन स्त्री को चुन ली थी.
ஆனால் நாம் பார்க்கிறோம் நவோமியானவள் தன்னுடைய குமாரர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக மோவாபிய பெண்களை தெரிந்து கொண்டாள். अभी घर में 3 आदमी थे, तीनों की मृत्यु हो गई. இப்பொழுது வீட்டிலே 3 புருஷர்கள் இருந்தார்கள். அந்த 3 புருஷர்களுமே மரித்து விட்டார்கள். जिस परिवार से आती है उस परिवार का नाम बदनाम है. எந்த குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலோ அந்த குடும்பத்திற்கும் ஒரு கெட்ட பெயர். और जिस परिवार में प्रवेश की है वहां भी कोई पुरुष नहीं है. उस प्रकार 3 विधवाओं के साथ एक घर बसाया गया है. எந்த குடும்பத்திற்கு போனாலோ அங்கேயும் பார்த்தாலும் 3 விதவைகள் இருக்கிற ஒரு குடும்பமே அமைந்திருக்கிறது. और उसमें उसकी सहेली को अगर आप देखेंगे, उसकी साथी को देखेंगे, इसका मतलब एक और बाई से शादी की ओरपा को देखेंगे, वो मौका खोज के उसके अनुसार चलने वाली है. இன்னொரு ஸ்திரியை பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது இன்னொரு மகனோடு கூட திருமணம் செய்த அந்த ஸ்திரியும் கூட இப்படியாய் அவளுடைய நடக்கையை அங்கே குறித்து வேதம் வர்ணிக்கிறது. वहां पर वो उसके बारे में क्या कहा गया है? அவளை குறித்து அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? वो अपने सुख के लिए स्वार्थ से भरी हुई एक औरत है. அந்த பெண் இருக்கிறாளே தன்னுடைய சொந்த லாபத்திற்காக அவள் சுகத்தினாலே தன்னலத்தினாலே நிறைந்திருக்கிறவள். उसकी सांस जीवन से उबी हुई है. அவளுடைய மாமியாரோ வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிறாள். और दूसरों को भी गिराने की वचन को मुंह से निकालने वाली है. மற்றவர்களையும் விழத்தள்ளத்தக்கதாக வசனத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறவள். मैं खाली हूं, मेरे पास कुछ भी नहीं है तुम्हें देने के लिए, उस प्रकार की बोली उसके मुंह में पाया जाता है. அவளுடைய வாயிலே நான் வெறுங்கையனாய் இருக்கிறேன், உன்னிடத்துல கொடுக்கிறதுக்கு என்னமா என்கிட்ட இருக்கிறது என்று சொல்லி வார்த்தைகளினாலும் விழத்தள்ளுகிறவளே. मैं खुद परेशानी में हूं, मैं खुद चिंता में डूबी हुई हूं, मैं दूसरों को तसल्ली नहीं दे सकती हूं करके उस हालत में पाई जाती है. நானே கவலையாயிருக்கிறேன், நானே சோர்வுற்று இருக்கிறேன், என்னிடத்திலேயே ஒன்றுமில்லை, நான் மற்றவர்களுக்கு எங்கே போய் ஆறுதல் சொல்ல முடியும்? इसलिए न केवल परिवार का हालत खराब है, குடும்பத்தினுடைய நிலைமையும் மோசமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, और परिवार में रहने वाले और 2 जन का बोली और जीवन कोई देखने लायक नहीं है. அந்த குடும்பத்தில் இருக்கிற இன்னும் 2 பேருடைய வார்த்தைகளோ அல்லது அவருடைய வாழ்க்கையோ பார்க்க கூடாத காணக்கூடாத அளவுக்கு காணப்படுகிறது. रूत के पहले अध्याय को आप पढ़िएगा. ரூத்தின் முதலாம் அத்தியாயத்தை வாசித்து பார்த்தால் इस किताब के पहले अध्याय दुख और दुख और दुख इससे भरी हुई बातों से हम पूरा पूरा देखेंगे. இந்த முதலாவது அதிகாரத்திலே துக்கத்துக்கு மேலே துக்கம், துக்கத்தினாலே நிறைந்திருக்கிற ஒரு அத்தியாயத்தையே நீங்கள் வாசிக்க முடியும். निराशापन சோர்வுகள் और बातों को ग्रहण करने की ताकत नहीं है. காரியங்களை ஏற்றுக்கொள்வதற்கு சக்தி அற்ற நிலைமை. एक पॉजिटिव बात को देखने के लिए आंखें नहीं है. ஒரு பாசிட்டிவான காரியத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு கண்கள் இல்லை. परमेश्वर के ओर ताकने के लिए उनके पास दिल नहीं है. தேவனை நோக்கி பார்ப்பதற்கு உள்ளம் வரவில்லை. क्योंकि ओरपा अपनी देवी देवताओं के पीछे फिर लौट गई. ஓர்பாவை பார்த்தால் தன்னுடைய தேவதைகளுக்கு பின்னாலே திரும்பி போய்விட்டாள். क्योंकि वहां पर नवोमी उनसे जब कह रही थी, ஏனென்றால் நவோமி என்பவள் அவர்கள் இருவரையும் பார்த்து சொல்லிக் கொண்டிருந்த வேளையிலே, तुम अपने लोगों के पास लौट जा. நீ உன்னுடைய சொந்த ஜனத்துக்கே திரும்பி போய்விடு. और न केवल लौट जा, திரும்பி போகிறது மாத்திரமல்ல, किस प्रकार लौटाने के लिए उत्साहित किए उसको हम पहला अध्याय उसको 15वां पद में देखते हैं. எப்படியாக திரும்பி போவதற்காக உற்சாகப்படுத்துகிறாள் என்பதை 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். रूत का पहला अध्याय का 15 पद में उसकी सास लोगों से, अपने बहुओं से क्या कर रही है उसको हम देखते हैं. அந்த ரூத்தின் முதலாவது அதிகாரம் அந்த 15வது வசனத்திலே அந்த நவோமியானவள் தன்னுடைய மருமக்கள் மார்களிடத்திலே என்ன சொல்லுகிறாள் என்று பார்க்க முடியும். नवोमी ने कहा, देख तेरी जिठानी अपने लोगों और अपने देवता के पास लौट गई है. அப்பொழுது நவோமி, இதோ உன் சகோதரி தன் ஜனத்திடத்துக்கும்
தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய் விட்டாளே. तो इसका मतलब कैसा कह के उनको विदा की है? அப்படி என்றால் எப்படி சொல்லி அவளை அனுப்பி இருக்கிறாள்? घर लौट जा, திரும்பி போயிருமா. अर्थात अपने देवी देवताओं के पास जिसको छोड़ के आए हो उसके पास लौट जा. அர்த்தம் என்ன? எந்த தேவதர்களை விட்டு வந்தாயோ அவர்களிடத்திலேயே போய்விடுமா. इसलिए जब ओरपा लौट गई थी, ஆகையினாலே ஓர்பாள் திரும்பி போன பின்பு नवोमी कह रही है, நவோமி சொல்லுகிறாள், वो अपनी देवी देवताओं के पास लौट गई है. அவள் தன் தேவர்களிடத்துக்கு போய்விட்டாள். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கே மகிமை. पहला अध्याय जो है इतनी नकारात्मक की बातों से भरी हुई है, முதலாம் அதிகாரம் அவ்வளவாய் நெகட்டிவான எண்ணங்களோடு கூட நிரம்பி இருக்கிறது. क्योंकि नवोमी ने उन्हों से कहा था, ஏனென்றால் நவோமி அவர்களிடத்தில் சொல்லியிருந்தாள், तुम्हें शादी करा के तुम्हारा भविष्य को बनाने के लिए मेरे पास ताकत है ही नहीं. உங்களுக்கு திருமணம் இன்னொன்று செய்து இன்னும் உங்களுடைய எதிர்காலத்தை நான் மலர செய்வதற்கு என்னிடத்திலே பலன் ஒன்றும் இல்லை. लेकिन इस बात को जब ओरपा सुनी थी, ये खुद कह रही है अपनी देवता के पास लौट गई है. ஆனால் அந்த காரியத்தை ஓர்பா கேட்டவுடனே இவளே சொல்லுகிறாள், அவள் தன்னுடைய தேவர்களுக்கு இடத்துல திரும்பி போய்விட்டாள். अभी नवोमी अपने घर लौट रही है. இப்பொழுது நவோமி தன்னுடைய சொந்த வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கிறாள். किस प्रकार के लोगों से भरे हुए देश में लौट रही है? எப்படிப்பட்ட ஜனங்களால் நிறைந்த தேசத்துக்கு திரும்புகிறாள்? जो मोवाबियों के लिए जरा सा भी आदर रखने वाला नहीं है. மோவாபியர்கள் இருக்கிறார்களே, அவர்களிடத்துல கொஞ்சமும் தயை பாராட்டாத ஜனம். उन लोगों के ऊपर उनका चित्त लगाने के लिए मन नहीं है. அந்த மோவாபியரை குறித்து எண்ணம் கொள்ள கூட அலாத அளவுக்கு இருக்கிற ஜனம். साथ ही साथ वचन में भी ये पाते हैं. அப்படியே வசனத்திலும் நாம் பார்க்கிறது என்ன? व्यवस्थावरण 23वां अध्याय का दूसरा पद में हम उसको पढ़ते हैं. நாம் உபாகமம் 23ஆம் அதிகாரம் वहां तीसरा पद में पढ़ते हैं. மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், मोवाबी 10 पीढ़ी तक परमेश्वर के सम्मुख में आने योग्य नहीं है. அந்த மோவாபியர் 10 சந்ததியார் வரைக்கும் அந்த தேவ சமூகத்துக்கு வரக்கூடாதவர்கள். उस वचन का पढ़ लीजिएगा. அந்த வசனத்தை வாசித்து விடலாம். व्यवस्थावरण 23 अध्याय का 3 पद को. உபாகமம் 23ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை, कोई अम्मोनी या मोवाबी यहोवा की सभा में न आने पाए. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. उनकी 10वीं पीढ़ी तक कोई यहोवा की सभा में कभी न आने पाए. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. इसलिए व्यवस्था के अनुसार भी अलग किए हुए हैं. நியாய பிரமாணத்தின்படியும் அவர்கள் தள்ளப்பட்டவர்கள். विचार के अनुसार भी अलग किए हुए हैं. எண்ணங்களிலும் அவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள். बर्ताव के वजह से भी अलग किए हुए हैं. நடைமுறையும் பார்த்தால் அவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள். अभी एक ही मोवाबिन उन प्रकार के लोगों के बीच में कैसे जिएगी? இப்பொழுது ஒரே ஒரு மோவாபிய பெண் இப்படிப்பட்ட எண்ணமுடையவர்கள் மத்தியிலே எப்படி வாழுவாள்? वो भी सास के साथ कैसे जिएगी? அதுவும் மாமியாரோடு கூட வாழ்வதெப்படி? संसार में सास बहू में पटरी नहीं काता करके लोग कहते हैं. ஜனங்கள் சொல்லுவாங்க, உலகத்துல மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்தே போகாது. मैं अपने परिवार की बातों को मैं बतलाने के लिए चाहता हूं. நான் என்னுடைய குடும்பத்தின் காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். शादी करने के बाद मैं घर में एक दिन भी ठीक से नहीं रहा. शादी करने के बाद एक दिन भी घर में ठीक नहीं रहा. திருமணம் செய்த பின்பு ஒரு நாள் கூட வீட்ல நல்லா போகல. நான் இருக்கவில்லை. क्योंकि जिस दिन शादी हुआ था उसी दिन मैंने रूपा को एक ऑल नाइट प्रेयर में ले गया था. ஏனென்றால் எந்த நாளிலே திருமணம் நடந்ததோ அந்த நாளிலே நான் ரூபாவை ஒரு முழுஇரவு ஜெபத்துக்கு அழைத்து சென்றேன். मैं वहां प्रचार कर रहा था, वो बैठ के सुन रही थी. நான் அங்கே பிரசங்கித்தவனாக அவர்கள் அங்கே அமர்ந்து கேட்டவர்களாக இருந்தார்கள். फिर दूसरा दिन दूसरे जगह में कन्वेंशन के लिए प्रचार करने के लिए चला गया. அடுத்த நாள் இன்னொரு இடத்துல கன்வென்ஷனுக்காக நான் பிரசங்க செய்து விட்டேன். मैं रूपा को लेके गया था जरूर. உண்மையிலேயே ரூபாவை நான் அழைத்து சென்றேன். मेरे घर वाले, मेरे माँ बाप, मेरे बहन लोग रूपा के बारे में कुछ भी नहीं जानते थे. என்னுடைய வீட்டார், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய தங்கச்சிமார்கள் ரூபாவை குறித்து ஒன்றுமே தெரியாதவர்களுக்கு मेरी शादी के दिन में कुछ झंझट हुआ था. என்னுடைய திருமண நாளிலே சில சச்சரவுகள் உண்டாயிருந்தது. जब हम लोग शादी करने के लिए उनके गांव गए थे, நாங்கள் திருமணத்திற்காக அவர்கள் இருக்கிற அந்த ஊருக்கு போனபோது एक रात पहले ही चले गए थे. ஒரு முந்தின நாள் இரவிலேயே நாங்கள் போய்விட்டோம். उसी दिन रात को मेरी बहन की
बेटी के गले में एक सोना का माला था, वो चोरी हो गया. அந்த நாளில் நடந்தது என்ன, என்னுடைய தங்கை இருக்கிறாளே அவளுடைய மகளுடைய அந்த செயின், கழுத்துல போட்டப்பட்டிருந்த செயின் இருக்கிறதே அது திருடு போயிட்டு. तो मेरे घर वालों को तो मन में एक प्रकार का घबराहट पाया जाता था शुरू से. जैसा पहुंचे हैं और झूला में जो बच्चा था उसी के चेन को लोगों ने चोरी कर लिया. அங்கே பார்க்கிறோம், நாங்கள் அங்கே போய் சேர்ந்தோம், அங்கே தொட்டில்ல அந்த பிள்ளை, ஆனா அதுல இருந்து அந்த செயினை வந்து யாரோ திருடிட்டு போயிட்டாங்க கழுத்துல இருந்து. தொட்டில்ல இருந்த பிள்ளை, छोटा बच्ची जो झूला में सो रही थी उसी में से निकाल दिया गया. சின்ன பிள்ளை அங்க தூங்கிட்டு இருக்கறா, அவளுடைய கழுத்துல இருந்து அந்த செயினை தூக்கிட்டு போயிட்டாங்க. फिर रात के खाने के लिए बैठे थे, वहां भी कुछ झंझट हो गया. திரும்ப இரவுல அன்னைக்கு சாப்பிட உட்கார்றோம், அங்கேயும் ஒரு சின்ன பிரச்சனை. खाने पीने के चलते चेले लोगों के बीच में भी झंझट होता था करके बाइबल बतलाती है. வேதம் சொல்கிறது சாப்பாடு விஷயங்களை எடுத்த பொழுது சீஷர்களிடத்திலும் பயங்கரமான சண்டைகள் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उनके पगले खिला दिया, हमको नहीं खिलाया, उनके खिलाया, हमको नहीं खिलाया करके झंझट हो गया. அவங்களுக்கு முதல்ல சாப்பாடு போட்டாச்சு, எங்களுக்கு ஒண்ணும் போடவில்லை, எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அங்க சச்சரவு உண்டாயிருந்தது. हमारे परिवार के लोगों को मालूम नहीं था कि रूपा के घर में लगभग 2 जन को छोड़ के सब लोगों को चेचक निकल के केवल 5 दिन छुट्टी पाए थे लोग. அதாவது அங்கே எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ரூபாக்காவுடைய வீட்டுல 2 பேரை தவிர்த்து மீல எல்லாருக்கும் அந்த வைசூரின்னு சொல்லுவாங்களே அந்த வியாதி 5 நாட்கள் அவர்களுக்குள்ளே வந்திருந்திருக்கிறது. अर्थात दूल्हिन को चेचक नहीं आया, மணமகளுக்கு மணப்பெண்ணுக்கு அந்த வைசூரி வரவில்லை, और एक और जन को नहीं आया, இன்னொரு மனிதனுக்கு ஒருத்தருக்கு வரவில்லை. 2 பேர், बाकी सब लोग चेचक में परेशान थे. எல்லாருமே அந்த வைசூரி வியாதியினால கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. जितनी तैयारियां करनी थी नहीं कर पाए. அங்கே ஆகையினால எவ்வளவு ஆயத்தங்கள் பட வேண்டுமோ பண்ண முடியவில்லை. इसलिए कुछ कमी हुई होगी, कोई गट्टी हुई होगी. ஆகையினாலே குறைவு இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு தாழ்ச்சி உண்டாயிருக்கலாம். उसको हमारे लोग नहीं जानने की वजह से, அந்த காரியத்தை எங்கள் வீட்டார் அறியாமல் இருந்ததினாலே राते रात एक तनाव बन गया. இரவிலேயே ஒரு பயங்கரமான டென்ஷன் ஆயிட்டது. एक चेन को खोया गया, ஒரு இடத்துல பிள்ளையுடைய கழுத்துல செயினை காணோம், दूसरा खाने पीने के चलते, இரண்டாவது சாப்பாடு கடத்த விஷயத்துல சச்சரவு, तीसरा शादी के दिन में सवेरे नाश्ता करने के लिए बैठने समय में फिर खाने पीने के लेके कुछ बातें हो गई. திரும்ப அந்த திருமண நாளன்று பிரேக்ஃபாஸ்டுக்காக காலை சிற்றுண்டிக்காக உட்கார்ந்துருக்காங்க, அங்கேயும் சாப்பாட்டு விதத்துல சின்ன சண்டை ஆயிடுச்சு. रूपा के गांव के कुछ लोग पी के आके सवेरे ही झंझट करने लगे. ரூபாவுடைய கிராமத்தை சேர்ந்த சிலர் நல்லா குடித்துட்டு வந்து காலையிலேயே சண்டை போட்டாங்க. इसलिए हमारे परिवार का किसी के मन में शांति नहीं थी. ஆகையினால எங்கள் வீட்ல இருந்து போன யாருடைய மனதிலும் சமாதானம் இல்லை. अब उस वातावरण को प्रभु मुझे 3 दिन के पहले मुझे प्रार्थना में बता दिया था. ஆனால் அந்த சூழலை 3 நாட்களுக்கு முன்பதாகவே தேவனாய கர்த்தர் எனக்கு ஜெபத்திலே காண்பித்தார். मैं प्रार्थना कर रहा था, நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். प्रभु ने कहा आंधी आएगी और तूफान चलेगा और आग जलेगा, लेकिन तुमको छुएगा नहीं, चुपचाप खामोश रहना. நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது தேவன் சொன்னார், காற்றடிக்கும், புயல் காற்று வீசும், சூறாவளி வீசும், எல்லாம் இருக்கும், ஆனால் உன்னை தொடவே தொடாது, நீ அமைதியாய் இருந்து விடு. इसलिए मैं खामोश रहा. ஆகையினாலே நான் ஒன்றும் பேசாமல் இருந்தேன். इसलिए रूपा के प्रति नहीं, रूपा के परिवार के प्रति, हमारे परिवार के लोगों को अच्छे विचार नहीं आया. ஆகையினாலே ரூபாவை குறித்தல்ல, ஆனா அவருடைய குடும்பத்தாரை குறித்து எங்கள் குடும்பத்துல நல்ல எண்ணமே இல்லை. मेरे पिताजी गुस्सा करके निकल गए, என்னுடைய தகப்பனார் கோபப்பட்டு புறப்பட்டு போயிட்டாரு, खाना नहीं खाऊंगा करके. நான் சாப்பிட மாட்டேன்னு அவர் போயிட்டாரு, उनके पीछे कुछ लोग निकल गए. அவருக்கு பின்னால கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. इस वातावरण में ही रूपा पहुंची है हमारे घर में. இந்த சூழ்நிலையில தான் அந்த ரூபா அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். इसलिए अच्छे नजर से हमारे परिवार के लोग रूपा को नहीं देख पाते थे. ஆகையினாலே நல்ல பார்வையில அவர்களை ரூபாவை பார்க்க முடியவில்லை எங்களுடைய इसके अलावा கூட்டத்தார். हमने एक दिन भी घर में टिका नहीं, அங்கே ஒரு நாள் கூட அங்கே வீட்டுல தங்கவில்லை. इसलिए रूपा के बारे में जानते ही नहीं थे. ஆகையினாலே அவர்களை குறித்து எங்கள் வீட்டார் அறிய முடியாமல் போயிற்று. और वातावरण के चलते
फिर हम मीटिंग करने के बाद तुरंत बिहार को भी निकल गए. ஆகையினாலே குடும்ப சூழ்நிலை அப்படி இருந்ததினாலே மற்ற சூழ்நிலை இருந்ததினாலே கூட்டங்களை எல்லாம் முடித்துவிட்டு உடனடியாக பீகாருக்கு வந்து விட்டோம். मैं एक बात को यहाँ कहने के लिए चाहता हूँ. இங்கே ஒரு காரியத்தை நான் சொல்லி விடட்டும். जिस दिन हमारी शादी हुई थी, எந்த நாளிலே எங்களுக்கு திருமணம் ஆயிட்டோ, मैंने रूपा दोनों मिलके उसके गले में, उसके हाथ में जितनी सोना की चीजें थी उसके ऊपर हाथ रख के सारी चीजों को परमेश्वर की सेवा के लिए समर्पित किया. शादी के दिन में நான் திருமண நாளன்றே என்னுடைய கரத்தை கழுத்திலே அல்லது கையிலே போட்டிருக்கிற எல்லா ஆபரணங்கள் மேலே வைத்து தேவனுடைய ஊழியத்துக்காக தேவனுக்காக சமர்ப்பித்து விட்டேன். मेरे पिताजी ने सोचा बिहार में छोरी चिपड़ी है इसलिए सब सोना को दे के जाएगा, फिर अपने बहनों के शादी में इस्तेमाल करने के लिए हमें कुछ मौका मिलेगा करके मेरे पिताजी सोच रहे थे. என்னுடைய தகப்பனார் நினைத்திருந்தாங்க, இவன் பீகாருக்கு போகும்போது எல்லா ஆபரணங்களையும் இங்கேயே தமிழ்நாட்டிலே வீட்டிலே வச்சுட்டு போவான். ஏன்னா அங்கே எல்லாம் திருடுகள் ரொம்ப இருக்கும். தங்கச்சிமார்களுக்கு திருமணமோ மற்ற காரியங்களோ வரும்பொழுது இங்கே வந்த பிறகு அதை பயன்படுத்திக்கிடுவாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. लेकिन मैं उसके लिए जगह नहीं दिया. ஆனா நான் அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. मेरे पिताजी चेन्नई तक आए थे मुझे हमें छोड़ने के लिए. எங்களுடைய தகப்பனார், என்னுடைய தகப்பனார் சென்னை வரையும் வந்து எங்களை வழிவிட்டு அனுப்ப வந்தார். बीच में कह रहे थे बिहार बहुत खराब जगह है, तुम्हारे पत्नी के गले में सोना रहना उतना उचित नहीं है करके थोड़ा बहुत बोल रहे थे. ஆனா இடையிடையே சொல்லிக்கிட்டே வருவாங்க, பீகார் அவ்வளவு நல்ல இடம் கிடையாது, மனைவியில் இருக்கிற அந்த கழுத்துல இருக்கிற அந்த ஆபரணங்களா இருக்கிற அதுக்கு பாதுகாப்பெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. मैंने कहा डैडी हम देख लेंगे. நான் சொன்னேன், டாடி நான் பார்த்துக்கிடுவேன், நாங்க பார்த்துக்கிடுவோம். उनको मैं बताया नहीं ये सारी बातें सेवकाई के लिए निकल जाएगा. அவர்களுக்கு தெரியாது இந்த எல்லா விஷயமும் இந்த காரியங்கள் எல்லாம் ஊழியத்துக்கு போயிரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. इसलिए मेरे पिताजी को भी दिल में तकलीफ रहा. ஆகையினால எங்களுடைய அப்பாவுக்கு உள்ளத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. इसलिए रूपा वे सोचे होंगे ये लड़की नहीं दी होगी, वे सोचे होंगे ये लड़की देने नहीं दी है. அவங்க நினைச்சிருப்பாங்க, என்னுடைய அப்பா ஓ இந்த பெண்ணு இருக்கிறாளே இவ தான் கொடுக்க விரும்ப மாட்டா போல தெரியுது, அதனால கொண்டு போறாங்க. तो इसलिए सास बहू का रिश्ता में हमेशा तनाव करके कहते हैं, लेकिन यहाँ सास बहू पहले से ही नफरत की बातों से ही देख रहे हैं अनजाने में. எப்படி மாமியார் மருமகளுக்கு இடையிலே இப்படிப்பட்ட ஒத்துப்போகாத விஷயங்கள் இருந்து வருகிறதோ பார்க்கிறோமோ, அப்படியே மருமகளை இப்படியாக அறியாமலேயே ஒரு வெறுப்புணர்ச்சியோடு கூட பார்த்தார்கள். 11 महीना के बाद फिर हमें गौर लौटने का मौका जब मिला, 11 மாதங்கள் கழித்து திரும்ப வீட்டுக்கு வர வாய்ப்பு கிடைத்த போது अच्छी खबर के साथ हम लौटे नहीं, मेरी बहन की मृत्यु के वक्त में हम लोगों को लौटना पड़ा. நாங்கள் நல்ல சுக செய்திக்காக திரும்பி வரவில்லை, சகோதரருடைய மரித்த செய்தியை கேள்விப்பட்டு ஒரு துக்கமான சூழ்நிலையில் திரும்பி வந்தோம். एक तरफ दुख है क्योंकि मुझसे छोटी वाली बहन मर गई, ஒருபுறம் பார்த்தால் உள்ளத்திலே துக்கம், ஏனென்றால் என்னுடைய தங்கச்சி மரித்து போயிருக்கிறாள். वो भी डिलीवरी में मर गई. அதுவும் டெலிவரி டைம்ல மரித்திருக்கிறாள். इसलिए माँ बाप को कैसे तसल्ली देंगे मुझे मालूम नहीं, और रूपा का तो और भी मालूम नहीं हो रहा. ஆகையினாலே அப்பா அம்மாவுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது எனக்கே தெரியல, ரூபாக்காவை பார்த்தா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. इसके अलावा उसके मन में ये विचार है, இதையும் தாண்டி அவங்களுடைய மனதில இருந்த எண்ணம் என்ன தெரியுமா, उस प्रकार के घर में मैं फिर जा रही हूँ, இப்படிப்பட்ட வீட்டுக்கு திரும்ப நான் போகிறேனே, जो सारे लोग मुझसे गुस्सा में देखेंगे, எல்லாரும் என்ன கோபமா தான பார்க்க போறாங்க. इसलिए उसके अंदर एक बहुत बड़ा कांपन रह गया. ஆகையினாலே அக்காவுக்குள்ள ஒரு விதமான நடுக்கம் இருந்தது. इसलिए इस बात को मैं कह रहा हूँ, ஆகையினாலே இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். रूथ जरूर नवोमी के साथ जा रही थी, உண்மையிலேயே ரூத் என்பவள் நவோமியோடு கூட போய் கொண்டிருந்தாள். लेकिन उसके दिल की हालत क्या होता होगा. ஆனால் உள்ளத்துல என்னெல்லாம் வந்து போயிருக்கும். व्यवस्था में लिखा है मोआबिन को 10 पीढ़ी तक घर में आने नहीं देना. நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்கிறது, மோவாபியரை 10 தலைமுறை மட்டும் சமூகத்தில் விடாதே. व्यवस्था में भी लिखा, व्यवहार में भी ये पाई जाती है. நியாயப்பிரமாணத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது, நடைமுறையிலும் கடைபிடிக்கப்படுகிறது. और अभी भी मैं सुमंगली के रूप में नहीं जा रही हूँ, लेकिन मैं विधवा के रूप में जा रही हूँ. ஆனால் நான் இப்பொழுது ஒரு சுமங்கலியாக அல்ல, ஒரு விதவையாக அல்லவோ போய் கொண்டிருக்கிறேன். एक सुख के हालत में नहीं जा रहा हूँ, सुखा हुआ हालत में जा रही हूँ. ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில இல்ல, முழுவதுமான சப்பான சூழ்நிலையில போய் கொண்டிருக்கிறேனே. सास भी विधवा है, मैं भी विधवा.
என்னுடைய மாமியாரும் விதவையாயிருக்கிறாள், நானும் தானே விதவை. अभी सास क्या कह रही है? இப்பொழுது மருமகள் என்ன சொல்லுகிறாள்? मैं बहुत कुछ लेके गया लेकिन अभी काली घात लौट रही हूँ. மாமியார் சொல்லுகிறாள், நான் எவ்வளவோ அங்கே கொண்டு போனேனோ, இப்பொழுது வரும்பொழுது வெறுங்கையனாய் வருகிறேனே. पहला अध्याय का 21 पद को देखिएगा. 1வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். नवोमी अपने बारे में क्या कह रही है? நவோமி தன்னை குறித்து சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். रूत का पहला अध्याय उसका 21 पद में, ரூத் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே, मैं भरपूरी के साथ चली थी நான் நிறைவுள்ளவளாய் போனேன், परंतु यहोवा मुझसे चूची करके कत्तर- लौटाया. கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். मैं किस प्रकार के लोगों के बीच में जा रही हूँ? நான் எப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே போக போகிறேன்? अगर रूत की किताब को आप देखिएगा, ரூத்தின் புத்தகத்தை பார்த்தால் वहां पर 4था अध्याय में एक बात को देखेंगे. 4ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை பார்க்க முடியும். क्या लिखा है? என்ன எழுதி இருக்கிறது? बोवास एक निकट कुटुंबी को बुला के कह रहा है. போவாஸ் தன்னுடைய குடும்பத்தில் நெருங்கினவனை கூப்பிட்டு இப்படியாக சொல்லுகிறான். अपने से ज्यादा निकट आदमी को बुला के कह रहा है. தன்னை காட்டிலும் நெருங்கிய ஒரு உறவினன் அவனிடத்திலே போவாஸ் சொல்லுகிறான். अब नवोमी अपने खेत को बेच रही है. நவோமி தன்னுடைய நிலத்தை வயல் நிலத்தை விற்கும் போது, आप ही है उसको खरीदने का हकदार है, நீங்க தான் சுதந்திரவாளி, அதை வாங்கக்கூடிய சுதந்திரவாளி நீங்க தான். इसलिए आप उससे हाथ में से ले लीजिए. ஆகையினாலே நீர் அதை அவளுடைய கரத்திலிருந்து வாங்கிக் கொள்ளும். लेकिन वो आदमी क्या कह रहा है? ஆனால் அப்பொழுது அந்த மனிதன் என்ன சொல்கிறான் பாருங்கள். तीसरा पद से लेकर पढ़िएगा. வசனம் 3 வாசியுங்கள். 4 अध्याय का तीसरा पद से लेकर 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து वहां पर क्या लिखा है? என்ன எழுதி இருக்கிறது? छुड़ाने वाले कुटुंबी से कहने लगा, नवोमी जो मोवाब देश से लौट गई है वो अब हमारे भाई एलीमेलेक की उस टुकड़ा भूमि को बेचने चाहती है. அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நவோமி விற்க போகிறாள். हम दोनों को छोड़ के कोई नहीं है, நம்ம 2 பேரை தவிர வேற யாரும் அதை வாங்குவதற்கு இல்ல. इसलिए आप खरीद लीजिएगा, अच्छा रहेगा. ஆகையினாலே நீர் வாங்கிக் கொள்ளும், நல்லதாயிருக்கும். लेकिन 5वां पद में वो कह रहा फिर कह रहा है, ஆனால் 5ஆம் வசனத்திலே திரும்ப போவாஸ் சொல்லுகிறார், जब उसको खरीदिएगा रूत को भी शादी करना होगा. அதை நீர் வாங்குகிற நாளிலே ரூத்தையும் திருமணம் முடிக்க வேண்டியிருக்கும். तुरंत क्या कह रहा वो आदमी? உடனே அந்த மனிதன் சொல்லுகிற காரியம் என்ன? 6 पद को देखिएगा. வசனம் 6 பாருங்கள். 4 का 6 पद को देखिएगा. 4ஆம் அதிகாரம் 6ஆம் वसனம். उस छुड़ाने वाले कुटुंबी ने कहा, मैं उसको नहीं छुड़ाऊंगा क्योंकि मेरा निज बाग को न बिगड़ने दूंगा. मेरा निज बाग क्यों आसुद हो जाना है? அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும், நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான். मेरा मिरास भी खराब हो जाएगा. என்னுடைய சுதந்திரம் இருக்கிறதே அதுவும் கெட்டு போய் விடுமே. एक मोवाब के साथ संबंध रखने वाले जमीन मेरे जमीन से सटने से मेरा जमीन खराब हो जाएगा, अशुद्ध हो जाएगा करके सोचने वाला समाज में इसको जाना है. எப்படி அந்த ஸ்திரீ என்னப்படுகிறாள்? ஒரு மோவாபியருடைய அந்த நிலம், அந்த நிலத்தோடு கூட என்னுடைய நிலம் ஒட்டி கொண்டு போனால் இது முழுவதுமாய் கெட்டு போய்விடும் என்று எண்ணமுடையவனாயிருக்கிறான். फिर किस उम्मीद के साथ रूत जो है बेतलेहम गई? அப்படி என்றால் எந்த நம்பிக்கையோடு கூட அந்த ரூத் என்பவள் பெத்லெஹேமுக்குள்ளே போயிருப்பாள்? कोई भी बात नहीं रहा, ஒன்றுமே அவளுக்கு இல்லை. सास की तरफ से कोई बात नहीं रही, மாமியாரை பார்த்தால் அவளிடத்திலிருந்து ஒன்று பிடிப்பு இல்லை, समाज की तरफ से कोई बात नहीं रही, அங்க இருக்கிற சமுதாயத்திலிருந்தும் அவளுக்கு ஒரு பிடிப்பும் இல்லை, अपने परिवार की बातों के ऊपर कुछ नहीं रहा. தன்னுடைய குடும்பத்துக்கு அடுத்த விஷயத்திலும் அவளுக்கு ஒரு சப்போர்ட்டும் இல்லை. फिर किस भरोसा पर बेतलेहम गई है? அப்படி என்றால் எந்த நம்பிக்கையோடு கூட அவள் அந்த பெத்லெஹேமுக்கு போயிருப்பாள்? अभी 12वां पद को पढ़िएगा, आपको मालूम होगा. இப்பொழுது 12ஆம் வசனத்தை வாசித்தால் உங்களுக்கு தெரிய வரும். दूसरा अध्याय का 12वां पद को अभी इस बैकग्राउंड के साथ पढ़िएगा, आपको मालूम होगा
बोवास क्या कह रहा है। இப்பொழுது அந்த இரண்டாவது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை இந்த பின்னணியோடு கூட வாசித்தால் அந்த போவாஸ் சொல்வதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிய வரும். इस्राएल का परमेश्वर यहोवा जिसके पंखों तले तू शरण लेने आई है। இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. वो मेरा परमेश्वर कौन है मालूम है? என்னுடைய தேவன் யார் தெரியுமா உனக்கு? जो उसके शरणों तले आते हैं, யாரெல்லாம் அவருடைய சட்டைகளின் கீழே வருவார்களோ उसको पूरा पूरा बदला देने वाला है। அவர்களுக்கு நிறைவான நிறைவான பலன் அளிக்கிறவர். इसी बात को ये इब्रानी 11 अध्याय का 6 पद में पढ़ते हैं। இதைத்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். बाइबल क्या बतलाती है इब्रानी के 11 का 6 में? வேதம் என்ன சொல்கிறது? எபிரேயர் 11:6 उसके पंखों के तले आने वालों के लिए क्या रखा हुआ है? அவருடைய சட்டைகளின் கீழே வருகிறவர்களுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? वहां 11 अध्याय के 6 पद में ये पाते हैं। 11ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். इब्रानी उसका 11 अध्याय का 6 पद எபிரேயர் 11:6 अपने खोजने वालों को प्रतिफल देता है। தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். अपने खोजने वालों को प्रतिफल देता है। தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். रूत का भरोसा केवल एक ही बात की रही। ரூத்துனுடைய நம்பிக்கை ஒரே ஒரு காரியத்திலே தான் இருந்தது. मैं अभी देवी देवता को इसलिए छोड़ी हूं, நான் அந்த பழைய தேவர்களை ஏன் விட்டேன்? मेरे सहेली जैसा मैं उसके पीछे नहीं गई हूं। என்னோடு கூட இருந்தவள் எப்படி போனாலோ அப்படி நான் போகவில்லை. मेरे जुठानी के रास्ता अपनाया नहीं हूं। என்னோடு கூட இருந்தவளுடைய வழியை நானும் ஏற்கவில்லை. एक ही कारण, ஒரே காரணம், अगर मैं पीछे लौटूंगी நான் பின்திரும்பி போனால் मैं अन्य देवी देवताओं के पीछे पड़ जाएगी। நான் அந்நிய தேவதர்களை பின்பற்றி போவேனே. लेकिन मुझे चाहिए ईश्वर ஆனால் எனக்கு வேண்டும் ஒரு தேவன் जो जीवित है, உயிரோடு இருக்கிறவர், एकमात्र है। ஒரே தேவன். उसी के पंखे के तले मैं रहूंगी। அவருடைய சட்டைகளின் கீழே நான் தங்குவேன். इस सवेरे के समय में இந்த காலை வேளையிலே आपके और भरोसाएं टूट गई होंगी। உங்களுடைய பல நம்பிக்கைகள் உடைந்து போயிருக்கலாம். आपकी चारों तरफ की बातों में कोई उम्मीद नहीं रहता होगा। நான்கு புறமும் இருக்கிற சூழ்நிலையில் இருந்து உங்களுக்கு நம்பிக்கை வராமல் இருக்கலாம். आपके चारों तरफ के लोगों से आपको कोई उम्मीद नहीं रहती होगी। நான்கு புறமும் இருக்கிற ஜனங்களினாலே உங்களுக்கு நம்பிக்கை தலையாமல் இருக்கலாம். भले आपको निंदा भी करते होंगे, ஒருவேளை உங்களுக்கு நிந்தை செய்திருக்கலாம். परंतु ஆனால் आप अपना परमेश्वर यहोवा के पंखों के तले चले आने के वजह से, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சட்டங்களின் கீழே வந்ததினாலே, अपने खोजने वालों को प्रतिफल देने वाला परमेश्वर के पंखों के तले आने के चलते, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற அந்த தேவனண்டையிலே வந்ததினாலே, बोआज के मुंह में एक बात आता है, परिपूर्ण प्रतिफल तुम्हारे लिए रखी हुई है बेटी, परिपूर्ण प्रतिफल रखी हुई है। அந்த போவாஸ் தன்னுடைய வாயினாலே சொல்கிற அந்த வார்த்தையை பாருங்கள், மகளே உனக்கு நிறைவான பலன் வைக்கப்பட்டிருக்கிறது. आज सवेरे आप 100% इस परमेश्वर के ऊपर भरोसा रख सकते हैं, நீங்கள் இந்த காலை வேளையில 100% இந்த தேவன் மேல நம்பிக்கை வைக்க क्योंकि முடியும். अपने पंखों तले आने वालों को वो परिपूर्ण फल देने वाला, அவர் தன்னுடைய சட்டைகளின் கீழே வருகிறவர்களுக்கு நிறைவான நிறைவான பலன் கொடுக்கிறவர். आपके वातावरण कुछ भी क्यों न हो, உங்களுடைய சூழ்நிலை என்னவாயிருந்தாலும் சரி, आपकी बातें कुछ भी क्यों न हो, உங்களுடைய காரியங்கள் என்னவாயிருந்தாலும் சரி, आपके और कुछ भी लगे, உங்களுடைய ஜனங்கள் எப்படி இருந்தாலும் சரி, लेकिन थोड़ा आंखों को उठा के उस परमेश्वर को देखिएगा। ஆனால் கொஞ்சம் கண்களை ஏறிட்டு தேவனை நோக்கி பாருங்கள். आप किसके पंखे के तले आए हैं? நீங்கள் யாருடைய சட்டைகளின் கீழே வந்திருக்கீங்க? आपको संपूर्ण तौर से प्रतिफल देने वाला। அவர் உங்களுக்கு சம்பூர்ணமான பலன் அளிக்கிறவர். एक और बात को, सुंदर बात को वहां बोअज कहता है, இன்னொரு அருமையான காரியத்தை போவாஸ் சொல்கிறான். वहां दूसरा अध्याय, रूत का दूसरा अध्याय 2வது அதிகாரம் 11वां पद को देखिएगा। வசனம் 11 பாருங்கள். यहां कहता है, இங்கே அவன் சொல்கிறான், जो कुछ तूने अपनी पति मरने के बाद अपनी सांस के लिए किया, वो सारी बातें मुझे बताया गया है। और अपना जन्म भूमि को छोड़कर ऐसे लोगों में आई है जिसको परमेश्वर विस्तार बनाने के लिए तैयार है।
உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. कई समय उन लोगों के बीच में जीऊंगी நான் எப்படி இந்த ஜனங்கள் மத்தியில வாழ போறேன். जो मुझसे नफरत करेंगे, என்னை வெறுக்கிறவர்களே, जो मुझसे घृणा करेंगे, என்னை வெறுத்து ஒதுக்குறவங்க, मुझे छूने के लिए डरेंगे, என்ன தொடுவதற்கு தள்ளி தள்ளி போவாங்க. उनके बीच में मैं कैसा रहूंगी? இவங்க மத்தியில எப்படி வாழ போறேன்? मैं इनके भरोसा पर नहीं, मैं उनके भरोसा पर, जो अपने पंखों को मेरे ऊपर फैलाया है उसकी भरोसा पर रह सकती हूँ. நான் இவர்கள் மேலே நம்பிக்கை வைத்து அல்ல, யார் தன்னுடைய சட்டைகளின் கீழே வருகிறவர்களுக்கு பலன் அளிப்பாரோ அவரை நம்பி இருப்பேன். इसलिए ஆகையினால बोवास कहता है, போவாஸ் சொல்லுகிறான், मैं संपूर्ण प्रतिफल है, உனக்கு பூரணமான பலன் உண்டு. इसलिए हिम्मत बांध के उसके पंखों के तले में जब आप आए हैं, हृदय से उसकी आराधना करने के लिए वो योग्य परमेश्वर है. ஆகையினாலே தைரியமாய் நீங்கள் அவருடைய சட்டைகளின் கீழே வந்திருக்கிறீர்களே, நீங்கள் வாய்களை திறந்து ஆராதிக்க கூடிய ஒரு உண்மையான பாத்திரமான தேவன் அவர். इन बातों को देख के आप सब कोई आनंद के साथ हमारे साथ मिलकर आराधना करेंगे. आगे आराधना में जाने से पहले एक वचन को भी पढ़ेंगे. ஆராதனையிலே பிரவேசிப்பதற்கு முன்பதாக ஒரு வசனத்தையும் நாம் வாசித்து விடலாம். रूत पूछती है बोवास से, रूत का दूसरा अध्याय का 10वां पद में पढ़ते हैं. ரூத் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். रूत वहां दंडवत करके पूछती है बोवास से, அங்கே ரூத் முகங்குப்புற விழுந்து போவாசிடத்திலே கேட்கிறாள். भूमि तक झुककर मुंह के बल गिरी और उसने कहने लगा, क्या कारण है तूने मुझ परदेशीन पर अनुग्रह की दृष्टि करके मेरी सुधी ली. அப்பொழுது ரூத் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். मैं इस जाति के बीच में दूर रहने वाली अछूत लड़की हूं. நான் ஜனங்கள் மத்தியிலே ஒரு தீண்டப்படாதவளாய், தொடக்கூடாதவளாய், ஒதுக்கப்பட்டவளாய் இருக்கிறேன். क्या कारण है आपने मुझे इतना आदर करके मेरे ऊपर इतना दया करने का क्या कारण है? நீர் என் மேலே இவ்வளவு தயவு கூர்ந்து என் மேலே இரக்கம் பாராட்டுவதற்கு காரணம் என்ன? किस कारण से? எந்த காரணம்? तब बोवास कहता है, அப்பொழுதுதான் போவாஸ் சொல்லுவான், मेरे जिंदा परमेश्वर के पंखों तले तुम आइए, इसलिए मेरा ये कर्तव्य होता है. என்னுடைய ஜீவனுள்ள தேவனுடைய சட்டைகளின் கீழே அடக்கலமாய் வந்திருக்கிறதுனாலே இது உனக்கு வரக்கூடிய ஒரு கடமை. इस बात को मन में रखते हुए एक और बात